கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மாணிக்க வாசரமலரடிகள் போற்றி போற்றி, சிவ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமுறையே செய்வனரி கருவூலம் தென்தமிழில் தேன்பாகும் திருமுறையே கைலையின்கல் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராஜ
கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம் திருமுறையே சொக்கேசல் மதிமணி வாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமா வான் கலந்த மாணிக்க வாசகானின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனியின் தேன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுமே உவட்டாமல் இனிப்பதுமே தொல்லை இரும்பிரவி சூடும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோரியம் போல் திருவாசகம் என்னும் தேவ் நம சிவாய வாழ்க நாதன் நாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழியாண்ட வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விரை முழுதும் உரைப்பஞ்சான் கண்ணுதலான் தன் கருணை கண்டாட்ட வந்தை எண்ணுதற்கு எட்டா எழிலார் கயறிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் எண்ணிறைந்து எல்லை நின் பெரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே புள்ளாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் பேயாய் கணங்களாய் பலசுரனாகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருக்கிறேன் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்றுற்றேன் உய்யேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விடுதலா விளைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகந்த நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமனமாய் விமலா பொய்யாய் எல்லாம் போயகர வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாது இந்த பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் உணர்வாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் கொழும்பில் நாட்டத்தின் ஏரியாய் சேயாய் நையானே மாற்றம் மழம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிலங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேற்ற மறைந்திருந்தால் எம்பெருமான் வல்வினையே எங்களை மறைந்திட மூடிய மாயையுளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புகழுக்கு மூடி
மலம் சோறும் ஒன்பது வாயில் குயிலை மலங்க புலனைந்தும் பஞ்சடையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீர்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேரார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராது ஆரா அமுதே அழைலா பெருமானே ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒழியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் ஜோதியனே துன்புருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே இத்தன்னை ஆட்கொண்ட என்னை பெருமானே கூட்டமை ஞானத்தால் கொண்டுறவாதம் கருத்தி நோக்கரிய நோக்கே நோக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்விலா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பரிய பேருரையே ஆற்றின்ற வெள்ளமே அத்தாய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றார உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பில் உள்கிடப்ப ஆற்றேனே மையா அரணே ஓவென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரானே கள்ள புறக்குடம்பை கட்டளிக்க வல்லானே நல்லருளில் நட்டம் பைந்தாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவழிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பலோடு பணிந்து காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி உடக இலங்கை குருமணி போற்றி மாணிக்க வாசகர்கள் திருச்சிற்றம்பலம். கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது சிவனது திருவருட் புகழ்ச்சி முறைமை சிவபெருமானின் அருட்செயல்கள் பற்றி கூறுவது. தில்லை மோதோராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மழ்நோவின்னோவானோர் உலகம் கல்வி தோற்றியும் அழுத்தம் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்புமி தூர கொடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றிவித்தருளியும் கல்லாடத்து கலந்தினிதருளி நல்லோடோடு நயப்புற எய்தியும் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னோடும் என்றாது ஏண்டும் அருள் விளைத்தும் கிராத வேடமோடு கெஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் கேவிடராகி எளிதது படுத்தும் பாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகந்திரத்திருந்து ஒற்றை முகங்களை பணிந்து அருளியும் பாரியில் நான் வரையோராய் அந்தமில் ஆரியனாய மந்தருளியும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கை
நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி பேருடைய ஈசன் இப்புவனியை உய்ய போருடை மங்கையும் தானும் அந்தருளி குதிரையை கொண்டு குடநாடதன் மீசை சதுர்படசா நான் தான் எழுந்தருளியும் வேளம் புத்தோர் வெட்டேரருளி கோலம் பொழிவு காட்டிய கொள்கையும் தற்பண மதனில் சாந்தம் புத்தூர் வேணக்கு இந்த விளைவும் சொக்கணி அருளிய முழு தளல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அடியோடு பிரமக்கு அளவறி ஒன்னா நரியை குதிரை ஆகிய நன்மையும் ஆண்டு கொண்டாருட அழகொரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறா அது ஆண்டான் எம்கோ அருள் வழி இருப்ப தோன்று ஜோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திரையாலும் காட்டிய இயல்பும் மதுரை பெருநகர் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் வாங்கது தன்னில் அடியவர்க்காக தாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் உத்தர கோச மங்கையுளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் போவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாத ஊரின் வல்வினிதருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திருவார் பெருந்தூரை செல்வனாகி கருவா ஜோதியில் கறந்த கல்லமும் பூவன மதனில் பொழிந்தினிதருளி பாவநாசமாக்கிய பரிசும் தண்ணீர் பல்த ஜயம் பெற வைத்து நன்னி சேவகனாகிய நன்மையும் இருந்தினா திருச்சதகம் திருப்பெருந்துறையில் அருளியது பக்தி வைராக்கிய விசித்திரம் ஆன்ம அனுபவங்களை படிப்படியாக கூறுதல் மெய்தானரும்பி விதிர் விதிர்த்து உள் விரையார் கலர்கள் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விதும்பியுள்ளோ பொய்தான் துணை போற்றி ஜெய ஜெய போற்றியனோ கைதானே இளவிலேனுடையா என்னை கண்டுகொள்ளே கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினோ நல்லே நினதடியாரோடு அல்லால் நரகம் புகினும் இல்லேன் திருவருளாலே இருக்க பெண் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாதெங்கள் உத்தமனே உத்தமனத்தன் உடையான் அடியே நினைந்துருகே மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிடவோரோர் தெரிந்தவரோ தத்த மனத்தன பேசைய ஞான்று கொள் சாவதுவே சாவம் முன்னால் தக்கன் வேள்விதக நின்றி நஞ்சம் வந்தே ஆவா என்றா என்று அவிதாயிடு நம்மவரே மூவரந்தே எம்பிரானோடும் எல் நிவினாண்டு மண்மேல் தேவரண்டே இருமாந்து என்ன பாம் பிரிதவரே தவமே புரிந்திலன் தல்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்தருவினையேன் உனக்கு அன்பருளாம் சிவமே பெருந்திரியேற்றிலே நில் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாயடியே செம்பரமரே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்கள கண்பனுக்கு
நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு நின் தேட அப்பாலனி பாலம்பிரான் கழுவோடு நாடிலே கானகமாடி கரியிலியாய் புழுவாயில் தோழோடு துன்பத்தன் மேல் கொண்டு ஒளிதருமே ஒளிதரும் காலும் கனலும் புனலோடு மண்ணும் என்னும் எளிதரு காலமே காலம் வருவது வந்தன் பின் ஒளிதரு காலத்துன் உள்நடியேன் செய்த வல்வினையே பரிதரு காலம் அவன் காட்டெம்மை காப்பவனே பவனம்பிரான் பணி மாமதி கண்ணி பின்னோர் பெருவம். நான் நினைச்சேங்க இங்க இந்த பகுதியில் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தை தொடங்கி நம்முடைய பணிகளை நடத்தலாமே அப்படின்னு நினைச்சேன். அது கடைசியாக வந்து அமைந்த இடம் இதுன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சாமி அதை நாங்கள் செய்த புண்ணியம் அப்படி இல்லையா. தேனி மாவட்டம் என்று சொன்னால் அஸ்பானந்த ஆசிரமத்தை நாம் நினைக்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு முதலாக அங்கே திருவாசக முற்றோதல் ஞான பெருவேள்வி நடந்தபோது அடியேன் ஒரு வார்த்தை சொன்னேன். முதலாக இந்த இடத்துல திருவாசக முற்றோதல் ஞான பெருவேள்வி நடந்திருக்கிறது. இங்கே முழுவதும் சிவநாம அருள் முழக்கம் என்று முழுவதும் பரவி இருக்கிறது. ஆகவே இந்த இடம் புண்ணிய பூமியாக மாறி இருக்கிறது. இது தேனி மாவட்டம் தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போற்றுகிற ஒப்பற்ற ஒரு ஆசிரமமாக வளரும் மலரும் என்று அன்றைக்கு நான் சொன்னேன். அது நான் சொல்லலை, என்னுடைய சிற்றறிவு எனக்கு அதுபோல எனக்கு உள்ளே இருந்து யாரோ சொல்லியிருக்காங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சாமி பார்க்குறவங்கதான் கடைசி வரையும் சொல்லுவார். ராஜரத்னங்கிற ஒருவர் சொன்னாருக்குங்க, நான் சொல்லலையா, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. புலவர் வாக்கு பொய் வாக்கு ஆகாது அவர் சொன்னார். புலவர் வாக்கு பொய் வாக்கு ஆகாது. அதனால நீங்கள் சொன்னபடியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார். ஒவ்வொரு திருவாசக முற்றோதலிலும் அவர்கள் இங்கே இருந்து அமர்ந்து இருந்து அவ்வளவையும் கேட்டு மகிழ்ந்து நமக்கு அருளாசி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய வணக்கத்திற்கிற சுவாமிகள் அவர் வழங்குவது போல அன்றைக்கு அவர்கள் வழங்கினார்கள். ஆண்டுதோறும் திருவாசக முற்றோதல் நடத்த வேண்டும், இங்கே சிறப்பாக நடத்தணும். அவருக்கு ரொம்ப ஆர்வம் தனக்கென்று இல்லை, தனக்காது அவரை துறவி எல்லாம் திறந்து விட்டு பற்றற்று வந்து அமர்ந்திருக்கிறவர். ஆனால் துறவி என்றால் எல்லாவற்றையும் திறக்கிறவன் துறவி அல்ல. தன்னுடைய நலன்களை துறக்கிறவர் துறவியா இருக்கலாம், ஆனால் சமுதாய நலன்களை துறக்கவே கூடாது. இந்த சமுதாயத்திற்கு தான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த செயல்முறையை துறவிகள் திறக்கவே கூடாது என்று அவர்கள் சொல்லுவார். அதனாலே தான் இந்த இடத்துல இருந்து அவ்வளோ அற்புதமாக இந்த பணிகளை எல்லாம் அவர்கள் செய்து வைத்து இன்னைக்கு இந்த திருவாசக முற்றோதல் ஞான பெற்றோன். அவருக்கு இன்னொரு ஆசை இருந்தது. அதுதான் இனிமேலும் சாமிகிட்ட சொல்லி நினைவுபடுத்து. இந்த மாவட்டம் முழுவதும் போற்றுகிற மாதிரி ஒரு திருக்குறள் மாநாடு நடத்த வேண்டும் சாமிக்கு விருப்பம். திருக்குறள் மாநாடு அடிக்கடி சொல்வார். திருக்குறள் மாநாடு நடத்த வேண்டும், அதற்கு குன்றக்குடி சாமியை அழைக்க வேண்டும், தமிழகத்தின் தலை சொந்த பேச்சாளர்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும். 3 நாட்களுக்கு அந்த விழா நடக்கணும். என்னென்ன தலைப்புகளை யாரெல்லாம் பேசுறதுன்னு நீங்கள் ஒரு பட்டியல் போட்டுட்டு வாங்க, நான் ஒரு பட்டியல் போட்டு வைக்கிறேன், 2ஐயும் பரிசீலித்து முடிவு பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அது பாருங்க, நமக்கு அது கடுத்து வைக்கலை. மலர் வரும், திருக்குறள் மாநாடு வரும். வணக்கத்திற்கே திரு சமானந்த சுவாமிகள் அவர்கள் அதை ஒரு நாள் செய்து காட்டுவார்கள் என்பார். அன்புக்குரியவர்களே, இந்த திருவாசகம் வேறு எந்த நூலுக்கும் இல்லாத தனித்த சிறப்பு பெற்றது. நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். இறைவன் என்ன வேலை இல்லாதவனா?
வேலை இல்லாமல் அப்படி உட்காந்து எப்பா சிதம்பரத்தில் உட்காந்துருக்கிற மாணிக்கவாசன்ட்டு போய் ஏதோ திருவாசகம்னு ஒன்று பாடியிருக்கியாம்ல, அதை போகிறோம் சொல்லுப்பா, அதை போகிறோம் திரும்ப சொல்லு. இவர் நினச்சா அத்தனை மனசில் வராதா? மீண்டும் மீண்டும் அவர் சொல்லணும், அது அவர் சொல்ல கேட்கணும், வகழணும். அதனால அவர் சொல்ல 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 பரம்பொருள் எழுதினார் எழுதினார் எழுதினார். அவர் சொல்ற வேகத்துக்கு இவரால் எழுத முடியலையா? எப்படிங்க? ஒரு நடிப்பு நாடகம் நடக்குது, மாணிக்க வாசகர் சொல்ற வேகத்துக்கு சிவபெருமான் எழுத முடியலையாப்பா. அப்படியா? அதுவா? ஆண்டவனுக்கு அடியவரிடத்தை தோற்பதில் மகிழ்ச்சி. ஆண்டவனுக்கு எதில் மகிழ்ச்சின்னா அடியவரிடத்தை தோக்கணும். அந்த அடியான் சொல்றதை எழுத முடியாத ஒரு பெரிய நாடகங்கள் நடக்குது. அவர் இவ்வளவு எழுது 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 என வடலூர் வள்ளல் பெருமான் சொன்னார். எதுக்கியா? ஏமாளியா அவன்? மணிக்காசர் சொல்றாருல்ல, தந்தது உண்டன்னை கொண்டது எண்டன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர். வியாபாரத்தில் நீ தோத்து போயிட்டியா, நான் தான் ஜெயிச்சுட்டேன். உனக்கு எனக்கு ஒரு வியாபாரம் நடந்தது, நான் வெற்றி, நீ தோல்வி. தந்தது உண்டன்னை, எனக்கு ஒன்றை தந்துட்டேன். அப்போ என்ன நீ எடுத்துக்கிட்ட. தந்தது உண்டன்னை கொண்டது எண்டன்னை சங்கரா ஆறுகளோ சதுரர். சதுரன்னா கட்டிக்காரன். யாரு கட்டிக்காரன்? நான் தான் கட்டிக்காரன் அப்படின்னு நினைக்கிறார். யாரு? மாணிக்கவாசகர். அவ்வளோ போட பைத்தியக்காரன், நான் தாண்டா கட்டிக்காரன். ஏன் தெரியுமா? ஒரு காலம், ஊழிக்காலம் என்று ஒன்று வரும், ஒரு யுகம் முடியும். அந்த யுகம் முடிகிற போது உலக யுகத்தில் அத்தனையும் என்னுள்ளே அடங்கி போகும், என்னுள்ளே அடங்கி போகும். நான் மட்டுமே இருப்பேன், தன்னம் தனியாக நான் மட்டுமே இருப்பேன். தனிமையாக இருந்தால் எப்படிமா? சலிப்பு வரும். நம்ம வார்த்தையில் சொன்னால் போர் அடிக்கும் இல்லையா? சலிப்பு வரும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. கடையூழி வரும் தனிமை கழிக்க அன்றோ, கடையூழி வரும் தனிமை கழிக்க அன்றோ உடையவர் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினது. உன்னுடைய வாசகத்தில் ஒரு பிரதி அவர் எழுதி சொன்னதுக்கு காரணம், எழுதி கொண்டதுக்கு காரணம், கடையூழி காலத்தில் தனிமையாக இருக்கிற போது அந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்டார். அதனால தான் எழுதினார். கடையூழி வரும் காலம் கழிக்கவன்றோ உடையவர் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே என்று அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதி வைத்தார். உலகத்திலேயே ஆண்டவன் சொல்ல அடியவன் எழுதியது என்று இருக்கு இல்லையா? அடியவர் சொல்லி ஆண்டவன் எழுதியது ஒரு அற்புதமான இந்த திருவாசகம். சாமி அருமையாக சொன்னாங்க, உலகிற்கு ஒரு வாசகம் திருவாசகம்னாங்க. உலகிற்கு ஒரு வாசகம். இந்த ஒரு என்ற சொல்லுக்கு ஒன்று என்று பொருள் அல்ல, ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்றது என்று பொருள். ஒரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? திருவாசகம் உலகிற்கு ஒரு வாசகம், ஒப்பற்ற வாசகம். அது மணிவாசகர் தந்த அந்த வாசகம் அப்படி ஒரு அற்புதம். இந்த வாசகம் சாதி மதம் இனம் மொழி அத்தனையும் கடந்தது, அத்தனையும் கடந்தது. யார் படிக்கலாம்? கிறிஸ்தவராக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், வேறு சீக்கியராக இருக்கலாம், வேறு வேறு மதத்தவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் படிக்கிறவரை தன்வயப்படுத்துகிற ஆற்றலுடைய ஒரே நூல் திருவாசகம். அதனால தான் ஜி.யு. போப் அதுக்கு அடிமையானார். ஜி.யு. போப் அடிமையான அந்த வரலாறு சொன்னால் பெரிய வரலாறு. அதை நம்ம நிறைய சொல்லிட்டு பல முறை நம்ம கேட்டு, மேல்நாட்டிலேருந்து வந்தவன், கிறிஸ்தவ மத பரப்பு வந்தவன், அவன் என்ன பண்ணான்? மக்களிடத்தில் பேசினான். வட அமெரிக்காவிலேருந்து வந்த ஆள், அவன் பேசுகிற மொழி நம்ம மக்களுக்கு புரியல, நம்ம மக்கள் பேசுகிற மொழி அவனுக்கு புரியல. நம்ம மதத்தை பரப்பணும்னா அந்த மக்களுடைய மொழியை நாம் படிக்கணும்னு நினச்சான். அதுக்காக தமிழ் படித்தான். ஆரம்பத்தில் படிக்க ஆரம்பித்து கடைசியாக சுப்ரதீப கபிராயர் என்ற பெரிய புலமையாளர்த்தையும் படித்து தமிழில் பெரிய புலமை, 4 அடி 6 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து
திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அதன் பிறகு திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்கினார். அது ரொம்ப நாளாக திருவாசகத்தை மொழிபெயர்ப்பு. அப்படியே ஒரு நாள் அந்த பாளையங்கோட்டை பேலியல் கல்லூரி முதல்வர், அவர் ஒரு சாமியார், கிறிஸ்தவ பாதிரியார், அவர் இவர் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பாதிரியார் கேட்குறாரு, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க தொடங்கினீங்களே, அந்த வேலை எந்த அளவு நடந்திருக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அது பெரிய வேலையாக தெரியலையா, அந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னார் ஜி போப். அப்போ அந்த பேலியல் கல்லூரி முதல்வரம் தோளை தட்டி கொடுத்து சொன்னார், நீண்ட காலம் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி பெரிய ஒரு செயலை தான் எடுத்து மேற்கொண்டு நடத்துவது. நீண்ட காலம் வாழ்வதற்கு வழி. இப்போ நீங்கள் பெரிய செயல் எடுத்திருக்க இல்லையா, அந்த செயல் முடிகிற வரை நீ வளமாகவும் நலமாகவும் இருப்பாய் அப்படி. அப்போது தொடங்கி அவர் எழுதத் தொடங்கி மொழிபெயர்க்க தொடங்கி 6 ஆண்டுகள் ஆச்சுப்பான். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு 6 ஆண்டுகள் ஆச்சு. அந்த 6 ஆண்டுகளாகி அச்சு போட்டு வெளியிடுற போது, நீ அதுவரை வளமாக நலமாக இருப்பாய் என்று சொன்ன அந்த பேலியல் கல்லூரி முதல்வர் ஐயா அந்த பாதிரியார் உயிரோடு இல்லை உலகத்தில். அதை சொல்லி 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 ஜி போப்பு வருந்துறார். அவர் சொன்னார், ஒரு பெரிய செயல் எடுத்து அந்த செயல் முடிகிற வரைக்கும் நீ வளமாக நலமாயிரு, அதனால் அது மாதிரி செய்தேன் என்று. எப்படி பார்த்தீங்க அந்த வேலை? இப்போ தொலைக்காட்சி பெட்டியில் இந்த மெகா தொலைக்காட்சின்னு ஒன்று ஓடிச்சுக்குப்பா. அதில் இரவு 9 மணிக்கு தமிழகத்தில் இருக்கிற சான்றோர்கள்லாம் தினமும் ஒரு பேசுகிறாங்க. தனி உரை, எழில் உரை ஏதோ போட்டு இது வருது. பல பேர் பேசியிருக்காங்க, தமிழ்நாட்டில் தலை சிறந்த பெருமக்கள். ஒரு போன வாரம் தினமும் அதை முடிகிற போதும் திரும்பி பார்ப்பேன். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், ஜகத்து கஸ்பர்னு பேர். அவருக்கு என்ன பேருப்பா? ஜகத்து கஸ்பர் அப்படின்னு. தமிழனுடைய அருமையை தமிழனுடைய அருமையை சொல்ல ஆரம்பிச்சு அழ வச்சுட்டான். அதை கேட்க 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 அழ வச்சுட்டான். தமிழன் இருக்கானே, தமிழ் உலகத்திலேயே மூத்த மொழி, முதன்மொழி. தமிழன் உலகத்திற்கே தான் பெற்ற இன்பத்தை உலகத்திற்கே தந்தவன், தந்து கொண்டு இருக்கிறவன் அவர் சொல்றார். அதனாலதான் பாரதி பாடினா, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து. அந்த ஏன்னு இருக்கு பாருங்க, அது இலக்கணம். ஆமா, வள்ளுவன் தந்தை உலகனுக்கே தந்து வான் பொருள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினான். அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு, மாணிக்க வாசகர் என்ற பெருமகனார் தென்னாட்டுக்கு உரிய சிவனை எந்நாட்டவருக்கு உரியவனை ஆக்கியிருக்காரியா. நம்ம ஜெகத்கஸ்வர் தென்னாட்டுக்கு உரிய சிவனை எந்நாட்டவர்க்கும், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படியா? எந்நாட்டவருக்கு உரியவனா இருக்கிறான். ஆமாம், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, அப்படியே இந்தோனேசியா, அப்படி போய் பாருங்க. சிவமனம் கமழுகிற நிகழ்வுகள் அங்கே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சயாம் என்று இன்றைய தாய்லாந்து நாட்டில் ஆண்டுதோறும் மன்னருடைய முடிசூட்டு விழா நடத்துகிறார். ஆண்டுதோறும் அந்த முடிசூட்டு விழா. அதில் நம்முடைய திருவம்பாவை அந்த ஓதுவார்கள், திருவம்பாவையை ஓதுவார்கள், ஓதித்தான் அந்த முடிசூட்டு விழாவுடைய சிறப்பை கொண்டாடுகிறார்கள். எங்க பாருங்க, கடல் கடந்து. அப்ப தென்னாடு உடையது எங்க போயிருக்கு? எந்நாட்டுக்கும் உரியதாக ஆகியிருக்கிறது என்று ஒரு பெரிய பட்டியலே காட்ட. இந்தோனேசியா போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் சிவ ஆலயங்கள், சிவ வழிபாட்டுக்குரிய இடங்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அற்புதமா அவர் சொல்றாரு. இன்னும் நம்முடைய தமிழ் மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த திருவாசகத்தினுடைய சிறப்புகளை சொல்லி 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 அவன் மகிழ்ந்துவானான். இப்படி மத, மொழி, இன வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் ஆட்கொள்ளுகின்ற அருமையான ஒரு நூல், அற்புதமான ஒரு நூல் இந்த திருவாசகம். திருவாசகம் அதை முற்றோதல் இன்றைக்கு செய்கிறோம்.
திருக்குறள் முற்றோதல் நடக்குது. 7ஆம் திருமுறை சுந்தரருடைய பாடல் முற்றோதல் நடக்குது. ஆங்காங்கே நடத்துகிறாங்க. ஆனால் இந்த திருவாசக முற்றோதலில் ஆர்வமாக பெண்கள் ஆண்கள் அனைவரும் கூடி மகிழ்வது போல வேறு எந்த இடத்துலையும் கூடி மகிழ்வதில்லை. இந்த சேகர் இந்த உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருங்க. அதை திருக்கழுக்குன்றம் அவர் யார்ப்பா? தாமோதரன். திருவாசக முற்றோதல் பண்ணுவதற்கென்றே வந்தவர் போல வந்தவர். ஒரு 30,000 பேர் இருப்பாங்களா? ஆமாம், 25,000 30,000 பேர் உட்கார வச்சு வீரப்பையனார் கோயிலில் அந்த திருவாசக முற்றோதல் ஞான பெருவேள்வியை நடத்தி மிகப்பெரிய சிறப்பும் பெருமையும் பெற்றார். அப்படி பெருவாக கூடி வாடி நாம் பெரிய குளத்தில் தான் முதலாக இந்த மாவட்டத்தில் மங்கையர்கரசி மாதர் சங்கத்தில் புலவர் சிவக்குழந்தை ஐயா திருவாசக முற்றோதலை தொடங்கினார். அடுத்து வடுகப்பட்டியில் ஆலமர் செல்வன் அருளாட்சி மன்றம் தொடங்கியது. அப்படியே வரிசையாக போகுது பாருங்க. தேனியில் சேகர் நடத்திட்டு இருக்காரு, போடியில் சகோதரி உஷா நடத்திட்டு இருக்கிறாங்க, சின்னமனூரில் மாமா அவர் நினச்ச போதெல்லாம் அவர் நடத்திட்டு இருக்காங்க, பாளையத்தில் கம்பத்தில் என்று இப்படியே இப்போ நம்முடைய தேனி மாவட்டம் முழுவதும் நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோமே, அந்த புலவர் பாலவசன் சொல்லுவார், இந்த தேனி மாவட்டத்துக்கு பேர் இனிமேல் திருவாசக மாவட்டம்னு பேர் வச்சுருவோம் ஐயா அப்படின்பாரு. அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அது ஆண்டுதோறும் இந்த திருவாசக முற்றோதல் ஞான பெருவேள்வியை நம்முடைய வணக்கத்திற்குரிய சுவாமிகள் அவர்கள் நடத்தி சிறப்பிக்கிறார்கள். அந்த பெருமானாருடைய பொன்னார் திருவடிகளை பணிந்து வணங்கி இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அவருக்கு தான் நாம் கோடான கோடி நன்றி சொல்லணும். வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம்? அந்த கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம்? ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அவர்களுக்கே தெரியும். ஆமாம், எனக்கே தெரியுதுல்ல. சும்மா அந்த தொலைக்காட்சி பற்றி திருப்பிட்டு உட்காந்துருப்பேன் இல்லைன்னா. அதையெல்லாம் விட்டுட்டு ஒரே சிந்தனை, திருவாசக சிந்தனை, சிவச்சிந்தனை, எல்லாம் வல்ல ஆடல் வளானாக இருக்கிற அந்த தென்முக கடவுளாக தட்சணாமூர்த்தி ஆகிய அந்த பெருமகன் இருக்கிற அந்த திருத்தலத்தில் திருவாசக முற்றோதல் ஞான பெருவேள்வியை நாம் இதுவரை நடத்தி சிறப்பு பெற்றிருக்கிறோம். அருமையாக அதை நடத்துவதற்கு எல்லாம் ஓதுவாமூர்த்திகள் 2 பேர், ஆமாம், அன்புக்குரிய மாரிச்சாமி ஐயா அவர்கள், வீரமணி அவர்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து நடத்துகிறாங்க. சிறப்பாகவும் விரைவாகவும் நடத்தணும்னா நம்ம மாரிச்சாமியாட்டு தான் கொடுக்கணும். ஆமாம், சிறப்பாக நடத்தணும், அதை விரைவாக நடத்தணும் அப்படின்னு அவர் கையில் கொடுத்தாச்சு. சிறப்பாக இருக்கணும். அதை விரைவாக நடத்துறது 1-2 பாடுறதில்லை, அதுவும் செம்மையாக இருக்கும், அதே நேரத்தில் விரைவாக இருக்கும் என்று சொல்லுகிற மாதிரிலாம் நடத்தி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில் இந்த முழுவதும் இந்த திருவாசக முற்ற ஞானப்பேரையை கலந்து கொண்டு சிறப்பித்து மகிழ்ந்து பயன்பெற்றிருக்கிற நாம் அனைவரும் சார்பாக நம்முடைய வணக்கத்திற்குரிய தவத்திரு சமானந்த சுவாமி அவருடைய பொன்னார் திருவடிகளுக்கு பணிந்து அவர்கள் நன்றியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, சொல்லே பாவிப்பார் பாவமறுப்பாய் போற்றி. என் சிந்தை நீங்க இறைவா போற்றி. ஓ